எல்லாருக்கும் வணக்கம். சின்ன வயசுலேருந்தே எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் கஷ்டத்து மேலே பலன் கிடைக்காம இந்த தேவை செய்யணும், அந்த தேவை செய்யணும், அவங்களுக்கு இது செய்யணும், பொண்ணுக்கு இதை கட்டிக்கணும், அந்த பொண்ணுக்கு இதை கட்டி கொடுக்கணும், பையனுக்கு இதை கட்டி கொடுக்கணும். ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ தான் கஷ்டம் தலையில் சுமக்க முடியும். இன்னும் 9 வயசுலேருந்தே இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் எனக்கு விடுவு காலம் பிறக்கல. ஏன் ஆண்டவன் என்ன இப்படி ஒரு படைப்பாக படைத்தான்? இன்னும் ஒரு பிச்சைக்காரனாக நடந்து போயிடணும், இல்லை ஒரு பணக்காரனாக நடந்து போயிடணும். நடுத்திட்டமாக படைச்சி மனிதனை கஷ்டப்பட்டு இப்படி இருக்கு. உடம்பெல்லாம் ஒரு அதாவது வடிவேல் சொல்கிற மாதிரி ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறோம்னா அவங்களுக்கும் நல்லது கிட்ட தெரிய மாட்டேங்குது. காலையிலேருந்து கால் கடுக்க நிற்கிறானே, அந்த கால் கடுக்க நிற்கிறது தெரியுமோ தெரியாது தெரியல. அவங்க வந்தோடனே அதை போடு இது போடு, நம்ம அப்போ தான் அப்பாடான்னு வீட்டுக்கு போவோம். போய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நேரத்தோடு படுப்போம். கொஞ்சம் கால் கையை ஆற்றோன்னு பார்த்தா அப்போ தான் ஒன்று பின்னாடி வருவாங்க. ஒன்று பின்னாடி வரக்குள்ளேயே அவங்க குடிச்சிட்டு உட்காந்துக்கிறவன் இருக்கான், குடிக்காதவன்னு இருக்கான். அவனுக்கு என்ன பதில் சொல்கிறது? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம நகர முடியாது. நம்ம கஷ்டம் நம்மளோட சுற்றி தான் நிற்கிது. வேலை செஞ்சு சம்பளம் கேட்டால் ஒவ்வொரு நாளைக்கா அந்த சம்பளத்தை கொடுக்குறாங்க. அடுத்தவங்களோட கஷ்டங்கள் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கால் கடுக்க நிற்கிறானே, அவன் இந்தாண்ட நவுந்த உடனே வேர்வை நவுறதுக்கு முன்னே ஒரு கூலிக்காரனுக்கு சம்பளத்தை கொடுக்கும். அலட்சியப்படுத்துகிறாங்க. ஒரு வேலை செய்கிறவன அலட்சியப்படுத்துகிறாங்க. அப்படியே வாழ்ந்தாச்சு. இன்ன வரைக்கும் கஷ்டங்கள் வீட்டில் எல்லாமே இருக்கும். பொண்ணை கட்டி கொடுக்கணும், இன்னொரு பொண்ணை கட்டி கொடுக்கணும், பையனை கட்டி கொடுக்கணும், அந்த செலவையும் நான் பார்க்கணும். கட்டி கொடுத்தும் நல்லது கெட்டது முடிஞ்சும் பிள்ளை பெற்று எடுத்தும் அடுத்த செலவையும் நான் பார்க்கணும். ஆனால் 2 பொண்ணை கட்டி கொடுத்தேன், 2 பொண்ணுக்கும். ஆனால் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியாக இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்களா இருக்கிறாங்க. நம்ம கஷ்டம் மையத்தாங்க உள்ளைக்கு போகிறது வரைக்கும் நம்மளுக்கு இந்த கஷ்டம் போகாது. நானும் கண்ணீர் விட்டு அழுதும் பார்த்தேன், கஷ்டங்களையும் அனுபவித்து பார்த்துட்டேன். ஆனால் என்னை விட்டு போக மாட்டேங்குது. சில விஷயங்கள் நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னு பார்த்தா அந்த சந்தோஷம்